தாத்தா டாடா தாத்தா. ராமநாதா, ஏய் வாமா காசி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நீ நல்லா இருக்கியா? பார்த்து உள்ள வா. வா. அப்படி உட்கார். அப்புறம் எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கா? அது இருக்கட்டும் ராமநாதா, நீ ஏன் சோகமா வர? உனக்கு என்ன பிரச்சனை? எல்லாம் வயசானவங்களுக்கு வர பிரச்சனை தான். ஒரு பேர குழந்தை இல்லைங்கிற வருத்தம், அவ்வளவுதான். இப்ப பாத்திய அந்த சின்ன பையன் யார் பத்த பிள்ளையோ தெரியாது, அவன் என்னை பார்த்து தாத்தான்னு வாய் நிறைய கூப்பிட்டான். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு 3 பசங்க இருக்கிறாங்க, 3 பேருக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு பையன் மூலம் கூட எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ கிடைக்கல. அதான் எனக்கு புரியல, ஏன்னு புரியல. நான் யாருக்கும் தெரிஞ்சு ஒரு தப்பும் பண்ணல. ஒருவேளை எனக்கே தெரியாமல் எங்கள் குடும்பத்தில் ஏதோ யாரோ ஒரு தெய்வ குத்தம் பண்ணிட்டாங்களோன்னு ஒரே கவலையாக இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன ராமநாதா இவ்வளவு கவலைப்படுற? இது ரொம்ப நாளா எனக்கு தெரியாம போச்சே. நீ ஒன்றும் கவலைப்படாத. எனக்கு தெரிஞ்ச ஒரு சித்தர் இருக்காரு. அவரை போய் பார்த்தா என்ன பிரச்சனைன்னு கரெக்டாக சொல்லிடுவாரு. அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும்னு அவரே சொல்லுவார். அப்படியா? அவர் எங்கே இருக்காரு? எப்போ பார்க்கலாம்? அவசரப்படாத ராமநாதா. அந்த சித்தர் மாரியம்மன் கோயில் மரத்தடியில் தான் இருப்பார். எனக்கு தெரிஞ்சவர் தான். சாயங்காலம் நீ ரெடியாரு, நானே வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். சரி, நான் கிளம்புறேன். ரைட். மெதுவா 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 பார்த்து மெதுவா. நீங்க போய் வேற திங்ஸ்லாம் எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். நான் எடுக்கிறேன். ருத்ரா விடுமா நான் பாத்துக்கறேன். இதெல்லாம் ஒரு வெயிட்டா? இங்க தான வைக்கணும். அங்கதான். நீ போய் பாரு போ. ஹால்ல இங்கேயே வச்சிருங்க. ஓகே மேடம். அங்கதான் ஓரமா வச்சிருங்க. நேரா அந்த ரூமுக்கு பெட் கொண்டு லெஃப்ட் சைடு பெட்ரூம்ல வச்சிருங்க. சரிம்மா. ஐயோ இருங்க. ஐயோ இதுல ரொம்ப முக்கியமான பொருள்லாம் இருக்கு. இவ்வளவு அசால்ட்டா எடுத்துட்டு வரீங்க. இது மேல வச்சு பாத்து ஹேண்டில் பண்ணுங்க. பாத்து எடுத்துட்டு போங்க. பாத்து மெதுவா. சரி. இதை இங்கே வச்சிருங்க. சார் எங்க வேலை முடிஞ்சிச்சு சார். அப்படியா? பெயிண்டிங் சொல்லி வந்தேன். அது என்ன சார்? இன்னும் 1 ஹவர்ல வந்துருவாங்க சார். சீக்கிரம் முடிச்சு கொடுத்துருவாங்க. சரிங்க. இந்தாங்க. பேசின மாதிரி 7000 மேல ஒரு 1000 போட்டிருக்கேன். சரிங்க சார். போயிட்டு வாங்க சார். வாங்க. ருத்ரா, என்னால உனக்கு எவ்வளவு பிரச்சனை இல்ல? என்னங்க சொல்றீங்க? எனக்கு என்ன பிரச்சனை? இல்ல ருத்ரா, அந்த பிளாட்ல இருந்து இந்த பிளாட்டுக்கு மாறினதுல உனக்கு எவ்வளவு கஷ்டம். ஆனா இதெல்லாம் நான் வேணும்னே பண்ணலாமா? அப்பா இருக்கிற நிலைமையில எந்த அதிர்ச்சியான நியூஸையும் அவர் கேட்டுறவே கூடாது. ஆனா நாம அந்த பிளாட்ல இருக்கிற விஷயம் நட்ராஜுக்கு தெரியும். வேதா கூட அடிக்கடி அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு போறாங்க. இந்த நேரத்துல இவங்க மூலமாவோ இல்ல வேற யார் மூலமாவோ நம்ம விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. அப்படி அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அவரால் தாங்கிக்கவே முடியாது. இந்த விஷயம் அவரோட உயிர்க்கே கூட ஆபத்தா போய் முடியலாம்ல. அதனால்தான் ருத்ரா இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? வீட்டுல அப்பா அம்மாவோட வேல்யூ என்னன்னு என்ன மாதிரி யாருமே இல்லாத பொண்ணுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவங்களுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். அப்பாக்காக பிளாட் மாறுறதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. நீ புரிஞ்சுப்பேன்னு எனக்கு தெரியும் ருத்ரா. ஆனா என்னாச்சு? அது வந்து ருத்ரா, அத உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுதுங்க. அப்பாவுக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் என் கூட நீங்க வெளியில வர முடியாது, அதுதானே சொல்ல வரீங்க? பரவாயில்ல, இனிமே நம்ம வெளியில எங்கேயும் போக வேண்டாம்.
நீங்க என் கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் அவர் அப்பா தான். அவருக்காக நான் எது கூட பண்ண மாட்டேனா? ருத்ரா, நான் உங்ககிட்ட என்னெல்லாம் சொல்லணும்னு நினச்சேனோ அதெல்லாம் நீயே சொல்லிட்ட. இப்போ எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலம்மா. அதெல்லாம் நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டாம். முதல்ல நீங்க இங்கிருந்து கிளம்பி போய் அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவர் கூடவே இருந்து அவரை பார்த்துக்கோங்க. அது அவருக்கு இன்னும் ஆறுதலா இருக்கும். சரி ருத்ரா, நான் கிளம்புறேன். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போயிடுறேன். ஐயோ வேண்டாம் வேண்டாம், வச்சிருங்க வச்சிருங்க. என்ன ருத்ரா? இங்க பாருங்க, என்கிட்ட என்ன கடல் மாதிரியா பொருள் இருக்கு? இருக்கிறது 4 பொருள் தான். அதை எடுத்து நான் வச்சுக்க மாட்டேனா? இல்ல ருத்ரா, நான் அதை வெளியில வச்சுட்டு ஐயோ போயிடுறேன். வேண்டாம், நான் தான் சொல்றேன்ல. முதல்ல நீங்க கிளம்புங்க, போங்க, நான் பாத்துக்கிறேன், போங்க. என்ன விஷயம்? இவன் என் நண்பன், பேரு ராமநாதன் சாமி. சொந்தமா பிசினஸ் பண்றான். தொழில எந்த பிரச்சனையும் இல்லை. அவனுடைய சொந்த வாழ்க்கையில தான் பெரிய பிரச்சனை. அவனுக்கு 3 பசங்க. 3 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டான். ஆனா யாருக்கும் இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை. அவனை தாத்தான்னு கூப்பிட ஒரு வாரிசு இல்லையேன்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறான். நீங்க தான் சாமி அவன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு சொல்லணும். ஆமா சாமி, ஒரு பையனு கூட இது வரைக்கும் புத்திர பாக்கியமே இல்லை. அதை நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு. ஏன்னு தெரியல. ஒருவேளை நான் தான் அறியாம ஏதாவது தெய்வ குத்தம் பண்ணிட்டேன்னா, இல்ல குடும்பத்துல யாராவது வேற ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்களா, இல்ல முன்னோர்கள் சாபமா? ஏன் உங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லை, எனக்கு தாத்தா ஆற பாக்கியம் இல்லை? புரியல சாமி. நீங்க தான் ஏதாவது வழி சொல்லணும். நீ நினைக்கிற மாதிரி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நடுவில் உனக்கு கொஞ்சம் சோதனை காலம். இப்போ அதுவும் முடிஞ்சு உனக்கு நல்ல நேரம் பிறந்துருச்சு. சரி சாமி. கூடிய சீக்கிரமே உன் வீட்டில் குழந்தை சத்தம் கேட்கும். நீ எதுக்கும் கவலைப்படாத சாமி. இதை கேட்கறதுக்கு ரொம்ப மன நிறைவா இருக்குது. ஆனா ஒன்று தெரிஞ்சுக்க ஆசை. என் 3 பசங்கள யார் முதல்ல என்ன தாத்தா ஆக்க போறாங்க? ஏன் அவசரப்படுற? உன்னோட குறை என்ன? உனக்கு ஒரு பேர குழந்தை வேணும். அது உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். சரி. ஆனா அதுக்காக நீ வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் முன்னாடியே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படாத. வாழ்க்கையில் அடுத்த நொடி மறைச்சு வச்சிருக்கிற ரகசியம் உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா வாழ்க்கையோட சுவாரஸ்யமே போயிடும். உனக்கு வாழவே பிடிக்காது. புரியுது சாமி. என்ன நான் சொல்றது புரியுதா? நல்லா புரியுது சாமி, புரியுது. போங்க, கிளம்பலாமா? கிளம்பலாம். நன்றி சாமி. வா. ஆமா ரமணதா, உனக்கு என்ன தேவை? நீ தாத்தா ஆகணும், அவ்வளவுதானே. எந்த பையன் மூலமா நீ தாத்தா ஆனா என்ன? எப்படியோ நீ தாத்தா ஆயிடுவேன்னு அந்த சாமி சொல்லிட்டாருல. சாமி சொன்னா கரெக்டா இருக்கும். வா போலாம். வா. மாமா, ஆ. சாப்பிட்டு இவ்வளவு நேரம் ஆகுது. டேப்லெட் ஏன் எடுக்கல? ஓ, மறந்துட்டேன். இதை எடுத்துட்டு வரேன். நானே எடுத்துட்டு வந்துட்டேன். இந்தாங்க. எடுத்துட்டு வந்துட்டு தான் கேட்குறியா? சரியான ஆளுமா நீ. தண்ணி கொண்டு இதோ. வரியா? நானே மாத்திரை போட மறந்துட்டேன். நீ ஞாபகமாக எடுத்து கொண்டு வந்து கொடுக்குற. அதனாலதாம்மா நீ என்னோட செல்ல மருமக. பாராட்டெல்லாம் போதும் மாமா. முதல்ல டேப்லெட் சாப்பிடுங்க. இதை சாப்பிட்றேன்.
மாமா? மாத்திரை ஒரேடியை கசக்குதுமா, கொஞ்சம் சக்கரை கொண்டாயா. மாமா, உங்களுக்கு தான் சுகர் இருக்குல்ல, ஸ்வீட் அதிகமா சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காருல்ல, அதை தெரிஞ்சுக்கிட்டே சக்கரை கேக்குறீங்க? அம்மா ப்ளீஸ்மா, மாத்திரை ஒரேடியை கசக்குதுமா. ஆமாம்மா, ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரையாவது கொடுமா, அது போதும். போமா அம்மா, ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை கொடுக்குமா, அது போதும். இப்ப என்ன மாமா, டேப்லெட் சாப்பிட்டா உங்களுக்கு கசக்குது, இனிப்பா ஏதாவது சாப்பிடணும், அவ்வளவுதானே? அதேதாம்மா, போமா, ஒரு 1/2 ஸ்பூனா சர்க்கரை கொண்டா போ. இருங்க வரேன். போ. மாமா, கொண்டுட்டியா? நல்லா இருப்பம்மா. 1/2 ஸ்பூன் சக்கரை தான் கேட்டேன், ஒரு கப்பு நிறைய கொண்டாந்துருக்கிற. நல்ல பொண்ணுமா நீ. இந்தாங்க. கொண்டா கொண்டா கொண்டா. சர்க்கரையாம்மா இது? நீங்க என்ன மாமா சொன்னீங்க? டேப்லெட் சாப்பிட்டது கசப்பா இருக்கு, இனிப்பா ஏதாவது சாப்பிடணும் தானே சொன்னீங்க? இதுவும் இனிப்பு தானே மாமா, கசப்பே தெரியாது, சாப்பிடுங்க. இதெல்லாம் ஒரு ஸ்வீட்டாம்மா? வேண்டானா கொடுத்துருங்க, எடுத்துட்டு போயிடுறேன். வேணாம் வேணாம், இதையாவது கொடுத்தியம்மா. நல்லா இருப்பம்மா. என்னாச்சு வேதா, ஏன் தடுமாறுற? என்னம்மா என்னாச்சு திடீர்னு? நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்த வேதா, என்னாச்சுமா? என்னாச்சு? என்னம்மா என்னாச்சு? என்னாச்சுமா என்னாச்சு? ஏம்மா என்ன சாப்பிட்ட? ரொம்ப பாவமா இருக்கு. டேய் நாகராஜ், நாகராஜ், டேய் வாடா, வேதா பாரு. ஏங்க என்னங்க? ஐயோ என்னாச்சுன்னு தெரியலம்மா, திடீர்னு வாந்தி எடுக்கிறாங்க. நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தா. என்னங்க? ஏங்க தண்ணி. போ சீக்கிரம் போ. நாகராஜா சீக்கிரம் வாடா. இருங்க இருங்க, வந்து வரேன். இருங்க 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 இருங்க. ஐயோ என்னங்க நீங்க, என்ன ஆச்சுங்க உங்களுக்கு? என்ன இவ வாந்தி எடுக்கிறா? என்னாச்சு? இருங்க இருங்க. தண்ணி கொடுங்கம்மா. என்னங்க? பரவாயில்லையாங்க? சரியாச்சா? போ உள்ள போ, உட்காந்து. டேய் பிடிச்சு கூட்டு போட போ. பார்த்து. என்னங்க நீங்க? இருங்க இருங்க இருங்க. உட்காருங்க. என்னங்க இப்போ பரவாயில்லையாங்களா? என்னங்க தாள் சுத்துதா? எலுமிச்சை பழம் ஜூஸ் தட்டுமா? தம்பி என்னாச்சு? என்னன்னு தெரியல, நீ திடீர்னு வாந்தி எடுத்தாங்க. திடீர்னு வாந்தி எடுக்கிறா. ஒருவேளை சித்தர் சொன்னது பழிச்சிருமோ? கூடிய சீக்கிரமே உன் வீட்டில் குழந்தை சத்தம் கேட்கும். சித்தர் சொன்ன மாதிரியே நடக்க போகுது. எனக்கு ஒரு பேர குழந்தை பிறக்க போகுது. நான் தாத்தா போறேன். அந்த பாக்கியமும் எனக்கு பிடிச்ச மருமக வேதவல்லி அவளையே கிடைக்க போகுது. ஆண்டவா, ஏதாவது சாப்பிட்றீங்களாப்பா? எலுமிச்சை பழம் ஜூஸ் டக்குன்னு போத்துறேன். இந்த நாகராஜ், முதல்ல சீக்கிரமா அவளை ஆஸ்பத்திரி கூட்டு போடா டெஸ்ட்டுக்கு. ஏன்பா? வேதா கர்ப்பமா இருக்கிறாடா. கர்ப்பமா? நான் சீக்கிரம் தாத்தா ஆக போறேன்.
டேய் பைத்தியக்கார நாகராஜா புரியாம பேசிட்டு இருக்கறடா. வேதா முதல்ல கூட்டிட்டு போ டாக்டர் டெஸ்ட் பண்ணு. எப்பா நான் சொல்றத நீ கேளு. சொல்றேன்ல டெஸ்ட் கூட்டிட்டு போடா. எப்பா நீங்க என்னப்பா நீங்க அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அவங்க ஏதோ ஸ்டமக் அப் சைடு ஆயிடுது, அதுக்கு வாங்கிட்டு இருந்துக்கிறாங்க. நீங்க என்னமோ கர்ப்பம் கிருப்பம் அது இதுன்னு. டேய் பைத்தியக்கார நாகராஜா புரியாம பேசிட்டு இருக்கறடா. நான் எல்லாம் காரணத்தோட தான் சொல்லுவேன். டேய் உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் போய் ஒரு சித்தரை பார்த்தேன். அவர் சொன்னாரடா சீக்கிரமே நான் ஒரு தாத்தா ஆக போறேன்னு. அப்பா அதெல்லாம் அதே இல்லை, இது மாதிரி வேற. திடீர்னு வாந்தி எடுத்திருக்கிறான். நிச்சயமா உங்க மூலமா எனக்கு ஒரு பேர குழந்தை கிடைக்க போகுது. சீக்கிரம் கூட்டிட்டு போ. அப்பா இல்லப்பா நான் என்ன சொல்றேன் நீங்க நான் புரி- சொல்றத நீ கேளு. சொல்றேன்ல போடா கூட்டு போடா. நான் அது உங்களுக்கு தெரியாது. நான் ஒண்ணுமே இல்லை. என்ன பண்ண சொன்னா கேப்பையிலடா. வேதா முதல்ல கூட்டிட்டு போ டாக்டருக்கு டெஸ்ட் பண்ணு. எனக்கு ஒரு நல்ல செய்தி சீக்கிரம் சொல்லு. நான் சீக்கிரம் தாத்தா ஆகணும். ஐயோ, நான் போடா, தூக்கிட்டு போடா. ஐயோ இவர் என்னடா அது எத்த சொன்னாலும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு. ஓகே வேதாஜி இருங்க, நான் போய் சாவி எடுத்துன்னு வரேன். போயிட்டு வந்துடுவோம். வேதா கர்ப்பமா இருக்காளா? சும்மா இருக்கும் போதே மாமா இவளை தாங்குன்னு தாங்குவாரே. கர்ப்பமா மட்டும் இருந்தா தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுவாரு. கல்பனா, அதுக்கப்புறம் உன் கதி அதோ கதி தாண்டி. பாத்துக்க. சார் சார் மேடம் உள்ள வாங்க. ஓகே. நான் சொன்ன மாதிரியே செய்யுங்க. அப்புறமா பேசுறேன். வாமா உட்காருங்க. சொல்லுமா என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை டாக்டர், நல்லா தான் இருந்தாங்க. அது திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் என்னென்னு உங்களை கூட்டு வந்துருக்கிறேன். அது என்னென்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். அப்படியா? சரி, நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. நான் செக் பண்ணிட்டு கூப்பிடுறேன். நீ வாமா. நான் வெளியே இருக்கேன். வா. அவரை கூப்பிடுமா. ஓகே டாக்டர். சார் உள்ள வாங்க. நேத்து என்னம்மா சாப்பிட்டீங்க? நேத்து வெளியில போயிருந்தோம். ரோட்டு கடையில பானிபூரி சாப்பிட்டேன். அதான் உங்களுக்கு ஒத்துக்கல. ஃபுட் பாய்சன் ஆயிருக்குமா? அதான் வாந்தி எடுத்திருக்கீங்க. வெளியில போனீங்கன்னா பாதுகாப்பு இல்லாத உணவெல்லாம் சாப்பிடக்கூடாதுமா. நல்ல சுத்தமான உணவை மட்டும் சாப்பிடுங்க. ஆரோக்கியமான உணவு தான் நல்ல மருந்து. இல்லை டாக்டர், இது வேற எந்த பிரச்சனையும் கிடையாது இல்லை? இல்ல சார், பயப்படுற மாதிரி எந்த பிரச்சனையும் இல்ல. சரி சரி சரி. கொஞ்சம் ஃபீவர் இருக்கு. நான் கொடுக்குற டேப்லெட்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்கம்மா. இப்போ பரவாயில்லைங்க. இதை ஃபாலோ பண்ணுங்க. டாக்டர் தேங்க்ஸ். வரோம். போயிட்டு வாங்க. வரேன் டாக்டர். போயிட்டு வாங்கம்மா. என்னடா டெஸ்ட்டுக்கு போனவங்க இன்னும் வரல, ஒரு ஃபோன் கூட வரல. என்ன ஆச்சுன்னு ஒரு கவலையா இருக்குல்ல. டேய் சுந்தர், அந்த சித்தர் என்கிட்ட நீங்க சீக்கிரமே தாத்தா ஆயிடுங்கன்னு சொன்னப்போ நான் நம்பல. ஏதோ என் திருப்திக்கு சொல்ல நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு வேத வாந்தி எடுத்தது எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுடா. எல்லாம் தெரிஞ்சு தாண்டா சொல்லியிருக்காரு. சித்தர்னா சித்தர் தாண்டா. டேய் சட்னு 2 விரல்ல ஒண்ணு தொடு. பேரனா பேத்தியா பார்க்கணும்டா. சொல்றா சீக்கிரம் தொடுறா. என்னங்க டாக்டர் சாதாரண ஃபுட் பாய்சன் சொல்றாங்க. இந்த மாதிரி தான் ஏதாவது இருக்கும்னு நமக்கும் தெரியும். ஆனா மாமா நான் கன்சீவா இருக்கிறதா நினைச்சு என்னென்னமோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ என்னங்க பண்றது? எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஷோ, மாமா மனசுல இப்படி ஆசையை வளர விடக்கூடாதுங்க. முதல்ல போய் அவர்கிட்ட இந்த விஷயத்த பக்குவமா எடுத்து சொல்லணும். என்னங்க அவர் தேவையில்லாம எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டு இருப்பாரு.
கரெக்டுங்க. ஆனால் பொசுக்குன்னு போட்டு இந்த விஷயத்த டப்பு டப்புன்னு உடச்சிட முடியாது. டாக்டர் அப்பா பற்றி சொல்லியிருக்காரு இல்லையா, அதுக்கு நீ இப்படியே விட்டுறவும் முடியாது. ஏதாவது ஒன்று பண்ணுவோம்.